ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்னை அலட்சியப்படுத்திவிட்டு போய்விடாதே என் தங்கமே. உனக்காக தான் இந்த பதிவு. இதை உடனே கேட்டுவிடு என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னை தேவைக்கென்று பயன்படுத்தும் ஒரு உறவு அவர் உன்னை பற்றி சொன்னதை என்ன என்று நீ கேட்டாயா என் தங்கமே? நீ உயிருக்கு உயிராக நினைத்த உன் உறவு உன்னை பற்றி அங்கும் இங்கும் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே? இதை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே. உனக்கே நன்றாக புரிந்துவிடும் என் தங்கமே. உன்னிடம் அவர் பழகும்போது அவருடைய தேவைக்காக மட்டும்தான் உன்னிடம் பழகி கொண்டிருக்கின்றார் என்பதை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? அவர் நம்மிடம் வரும்போது அவர் நமக்கும் ஒரு அளவிற்கு தெரிந்த உறவாகத்தான் இருக்கின்றார். அதை நம்மிடம் அவர்கள் பயன்படுத்தி, அவர் தெரிந்த உறவு என்ற காரணத்தை பயன்படுத்தி அவர் தேவைகளை முடித்த பிறகு அவர் பிரிந்து சென்று விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? நம்முடன் தேவை முடிந்துவிட்ட பின் அவர் வேறு உறவிடம் போய்விடுகிறார் என்று மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா என் தங்கமே? ஆனால் நிச்சயமாக இல்லை என் தங்கமே. அவருக்கும் உன்னை பற்றி அவரின் நண்பர்களிடம் கூடி அனுதினமும் உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவர் உன்னை பற்றி அவர் நண்பர்களிடம்தான் கூறிக்கொண்டு அழுது கொண்டு கவலைகளையெல்லாம் சொல்கின்றார் என் தங்கமே. இத்தனை நாள்களாக அவருக்கு எது பிடிக்காது என்று தெரியவில்லை என்று வருத்தத்தில் உள்ளேன் என்று அழுது கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவருக்கு பிடித்தது போல அவன் இல்லை என்று மனம் வருந்துகின்றார் என் தங்கமே. எதுவாக இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன். அவளை நான் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திவிடவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. நிச்சயமாக அப்படி இல்லை என் தங்கமே. உன் உயிருக்கு உயிரான உறவு அவன் உன்னை நினைத்து அனுதினமும் உன்னிடம் வர வேண்டும், பேச வேண்டும் என்றுதான் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. உனக்கு உயிருக்கு உயிராக நினைத்துதான் உன்னிடம் அவன் பழகினான் என் தங்கமே. தவிர அவர் வேறும் பொழுதுபோக்காக அல்ல என் தங்கமே. இப்பொழுது அவளை நான் புரிந்துவிட்டேன். எதிரில் ஒரு மனக்கசப்பு எங்களுக்குள் விட்டதே என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. எதிரே எதுவும் விடாமல் நீ சென்று விட்டாய் என்று அவன் வருத்தத்தில் இருக்கின்றான் என் தங்கமே. அதனால் தான் உன்னிடம் சண்டை எதுவும் போடாமல் நான் வந்து விட்டேன். அதனால் உனக்கு அவளை உயிருக்கு நினைக்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். இந்த ஜென்மத்தில் அவள் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அந்த அளவிற்கு அவன் உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றான். உன்மேல் பாசம் வைத்து இருக்கின்றான் என் குழந்தையே. நீ எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்படாதே. அவர் நண்பர்களிடம் சொல்லி உனக்காக அழுது கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அவள் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை விட்டு போய்விட்டாளே, நான் அவளை புரிந்து கொள்ளாமல் அவளை விட்டு விட்டேனே என்று கதறிக்கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் கூறி அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. அவன் சிந்தும் கண்ணீர் எல்லாம் உனக்காகத்தான் என் தங்கமே. அவன் செய்த பாவங்களை எல்லாம் கரைக்க வேண்டும் அவனுக்கு அனுதினமும் கண்ணீர் விட்டு கொண்டு உன்னை பற்றி யோசிக்கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே. நீ அவரை நேசிப்பது போல அவரும் உனக்காகத்தான் நேசிக்கின்றார். அவரும் அதே அளவிற்குத்தான் உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னாலே தான் அவர் மனதுக்குள் உன்னுடைய ஞாபகங்கள் எண்ணங்களை சுத்தி கொண்டிருக்கின்றது. அவன் ஞாபகங்கள் எல்லாம் உனக்காகவே வருகின்றது. நீ நண்பர்களிடையே போனால் கூட உன் ஞாபகங்கள் தான் வந்து உன்னை பற்றி தான் கூறிக்கொண்டே இருக்கின்றார் என் தங்கமே. அவர் ஒரு நிமிடம் கூட உன்னை மறக்காமல் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே. நீயே அவரின் உலகம், நீயே அவரின் உயிர், நீயே அவரின் உறவு என்று அவர் உன்னை எண்ணிக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அது உன்னோடு மட்டும்தான் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. மற்றவர்களை உன்னை குழப்பினால் கூட என் மனதை தெளிவாக நீ
நீரோட்டம் போல ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே என்று உன்னை எல்லோரிடமும் கூறிக்கொண்டிருக்கின்றான். எல்லோருக்கும் உன்னிடம் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அவரை பற்றி நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்துவிடு என் தங்கமே. வாய்ப்பு வரும்போது பறித்து கொள்ளாமல் என்பதை பயன்படுத்தி கொள் என் தங்கமே. வாய்ப்புகளை விட்டுவிட்டால் அது மறுபடியும் உன்னை தேடி வருவது கடினம்தான் என் குழந்தையே. வாய்ப்பு கண்ணில் படும்போது அதை பயன்படுத்தினால் உனக்கு நல்லது என் குழந்தையே. அது உன் கண்ணில் நிச்சயமாக புலப்பட வைப்பேன் என் குழந்தையே. ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகின்றது. அதை தவிர்த்து விடாதே என் தங்கமே. உன் அப்பன் நிச்சயமாக உன்னை வாய்ப்பை அழைத்து கொடுப்பேன். உனக்காக அதை உன்னிடத்திலே கொடுப்பேன் என் தங்கமே. உன்னுடைய துணையை நிச்சயமாக உன்னை மட்டும்தான் நேசித்து கொண்டிருக்கின்றார். இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிந்த உடனேதான் உன்னிடம் நான் கூறுகின்றேன். இதில் எந்த விதமான சந்தேகமோ வர தேவையில்லை. நான் இருக்கின்றேன். நான் என்னவானாலும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையை அனுபவித்தும் வாழ்வ வேண்டும் என்பதே இந்த அப்பனின் எண்ணம் என் தங்கமே. அனைவருக்கும் சரியாக நடக்கும். அனைத்துமே சரியாக நடக்கும். நான் இருக்கின்றேன். உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன் என் தங்கமே. என்னை நீ அனுதினமும் வேண்டிய அனைத்தும் உனக்கு பழிக்க வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என் தங்கமே. நீ எந்த கவலைகளும் இன்றி மிக்க மகிழ்ச்சியுடன் இருந்தாலே அதுவே இந்த அப்பனுக்கு போதுமானது என் தங்கமே. அவரை நீ புரிந்து கொள் என் தங்கமே. அவர் யாரிடமோ போய் உன்னை பற்றி சொல்லி தப்பாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார் என்று மட்டும் நினைத்து விடாதே. அவர் உன்மேல் உள்ள காதலினால் அதை வெளிப்படுத்த முடியாத காரணத்தினாலும் தான் அவர் வேறொருவரிடம் அவர் நண்பரிடம்தான் வேறொருவரிடம் போய் உன்னை பற்றி பேசி அவள் மனத்தில் இருக்கின்ற ரணத்தை எல்லாம் கொண்டிருக்கின்றாரோ தவிர வேறு எதற்காகவும் கிடையாது. உன்னை பழி சொல்லவோ உன்னை குத்தி காட்டவோ இது போன்று எதுவும் கிடையாது என் தங்கமே. அவர் மனதில் இருக்கின்ற வலியை போக்கிக் கொள்ளவே அவர் உனக்காக கண்ணீர்களை சிந்தி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர விட்டு விடாதே என் தங்கமே. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உனக்கு ஆக வேண்டிய காரியத்தை வெகு விரைவில் பார்த்துவிடு என் தங்கமே. அப்பொழுதுதான் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். உன் அப்பன் அதற்கு துணையாக நிற்கின்றேன் என் தங்கமே. அந்த வெற்றி வாய்ப்பை உன்னை நான் அழைத்து செல்வேன் என் குழந்தையே. என்னை நம்பிய குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்பது என் குழந்தை அறிந்திருப்பாய் என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. எதையோ நினைத்து எதையோ எண்ணி யாராரோ சொல்கிறார் என்று மட்டும் கவலை கொண்டு விடாதே. உன் அப்பன் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என் தங்கமே. நல்ல செய்திகளையும் கேட்ட செய்திகளையும் உனக்கு ஏற்றவாறு உன் அப்பன் கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து விடுவேன் என் தங்கமே. அதை சற்று கவனத்துடன் கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். வேறெதுவும் தேவை கிடையாது என் தங்கமே. மற்றவை அனைத்துமே நான் பார்த்து கொள்கின்றேன். கவலைகள் எதற்கு? மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் என் தங்கமே. நான் உன்னோடு என்றும் இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசனே போற்றி போற்றி. வாழ்க வள